ஸ்லாப்ல சின்ன பெட் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ 10 கிலோ 5 கிலோ பிளேட் போட்டு சின்ன பெட் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். பரவாயில்ல, நான் நினைச்ச அளவுக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஸ்ல தான் இருக்கேன். வணக்கம் கைஸ், காலிஸ்தெனிக்ஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ நாள் 31. என் பேஜை புதுசா பாக்குறீங்க, ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இது எக்ஸாம் வீக்ன்றதுனால வழக்கம் போல எக்ஸாம் எழுத சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு படிச்சுட்டு போனதுனால ஒழுங்கா தான் எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் மதிய மீலுக்கு ஸ்பினாச் எடுத்துக்கிட்டேன். ஜிம்முக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஃப்ரெண்டு கொடுத்தான்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நேற்று லெக் டேவை ஸ்கிப் பண்ணதுனால இன்னைக்கு தொடக்கறையா பூச்சி கீசலான்னு யோசிச்சேன். எடுத்ததும் 15 கிலோ பிளேட்டை போட்டு வெயிட்டட் ஸ்குவாட்ஸ். இந்த வீக் ஃபுல்லா 2 செட்ஸ் வேரியேஷன் கான்செப்ட்ல பண்றதுனால வெறும் 2 செட் தான். அதுக்கு அல்டர்னேட்டிவா அப்படியே தம்பிள்ஸ் வச்சு இன்னொரு வெயிட்டட் ஸ்குவாட்ஸ். கடைசி வேரியேஷனா பல்கேரியன் ஸ்பிளிட்ட 10 kg தம்பிள்ஸ் வச்சு முடிச்சினேன். பெல்ட் அங்க சுத்தி குத்தி தேன பெல்ட் எதுவும் கிடைக்கல, கயிறு மாதிரி கிடைச்சது. சரின்னு ஃபர்ஸ்ட் அதுல 5 kg பிளேட் போட்டு அடிச்சேன், ஈஸியா போச்சு. அப்புறம் 10 ட்ரை பண்ண, அப்புறம் 15 ட்ரை பண்ணேன். 15 கிளீனா 2 ரெப் போகுது. வெயிட்டட் சின்னப்லாம் போடும்போது நினைச்சாலே பல்லு இழிக்குது. அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வீட்டுல இருந்து பாட்டி வீட்டுக்கு போனேன். அங்க போனா பசங்க எல்லாம் கோலி கொண்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. எனக்கு பேட்மிண்டன் ஆடணும்னு தோணுச்சு. சரி அது ஒரு 20 நிமிஷம் ஆடினேன். ஆடி முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல குழியில போட்டு டின்னருக்கு 4 சப்பாத்தி சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.